கதவு திறக்கிறதில்ல. அவங்களுக்கு அது மாதிரி தேங்காய் உடைக்கிற சத்தமோ உரல் அந்த புடைக்கிற சத்தம் இந்த எந்த சத்தமுமே இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் வந்து குடும்பஸ்தமாக இங்கே இந்த கோயில் பக்கத்தில் குடியிருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் இன்றைக்கி வரைக்குமே அந்த பூஜை புனஸ்காரம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து நெய் வைக்கிறதுக்குனே ஒரு ரூம் தனியாக இருக்கும். அது நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு ஈயோ எறும்போ எதுவுமே இது வரைக்கும் வந்ததாக வரலாறே கிடையாது. அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டாலே அது அம்மனுக்கு மட்டும்தான் அது அபிஷேகம். மற்ற எந்த உயிர் பிராணிகளுமே அதை வந்து தீண்டக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதில் தான் தீபம் போடுறாங்க. கதவுக்கு 2 பக்கமும் 2 அகல் விளக்கு இருக்கும். அது வந்து அணையா தீபம் எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்பயுமே சில தாயாதிகள் வந்து இங்கே தேங்காய் உடைக்காம அம்மனுக்கு சத்தம் ஆகாதுங்கிறதுனால தேங்காய் உடைக்காமலும் கும்பிடுவாங்க. அது எனக்கு தெரியும். குலசாமி என்னன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா. எந்த குலசாமி, யார் ஜெனரேஷன், எந்த தலைமுறையை சேர்ந்தவங்க, யார் நம்ம குலசாமின்னு தெரியாமல் அது எந்த ஆளுகளாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இவங்க குலசாமியை வந்து கும்பிடலாங்கிறதையும் ஒரு வரமாக கொடுத்துருக்காங்க. அதனால் யாருக்கு குலசாமி எதுன்னு தெரியலையோ நீங்கள் வந்து தைரியமாக இங்கே வந்து மூங்கிலணை காமாட்சி அம்மனை உங்கள் குலசாமியாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்கள் வம்சமும் நல்லா விருத்தியாகும், குடும்பமும் நல்ல முன்னேற்றமாக, தொழில், கல்வி, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே முன்னேற்றமாக இந்த அம்மாவை நம்பி வந்தாலே நீங்கள் நல்ல உச்சஸ்தில் இருப்பீங்கிறத அதை நம்பிக்கையாக சொல்கிறேன் நான். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து கும்பிட்டுட்ருக்கேன். எங்கள் குலசாமி இதுதான். ஆமாம், நீங்கள் எல்லாருமே தயவு பண்ணி இங்கே வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். எந்த கஷ்டம் எந்த இது இருந்தாலும் உங்களுக்கு தீர்ந்து இனிமேல் குடும்பத்தில் எல்லாமே நல்லதே நடக்கும், உங்களுக்கும் குழந்தைகளுக்கும். ஓம் சக்தி பராசக்தி.